இந்த வீடியோல மொத்தமா 2 நியூஸ் பத்தி பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபலமான நடிகர் ஒருத்தர் வீட்ல ஒரு சோகமான துயர சம்பவம் நடந்திருக்குது. அதனால ஒட்டுமொத்த திரையுலகமும் அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க. தெலுங்கு சினிமால ஒரு பிரபலமான நடிகரா வலம் வரக்கூடியவர் தான் ரவி தேஜா. இப்ப அவர் வீட்ல தான் ஒரு சோக சம்பவம் நடந்திருக்குது. அதாவது ரவி தேஜாவோட தந்தை இப்ப காலமாயிருக்காரு. கடந்த சில தினங்களாவே தெலுங்கு சினிமால எக்கச்சக்கமான பேரிழப்புகள் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கோம். கடந்த வாரம் பிரபலமான தெலுங்கு நடிகர் இருக்கக்கூடிய கோட்டா சீனிவாச ராவ் உடல்நலக்குறைவால இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்திருப்போம். அதைத் தொடர்ந்து இப்ப ரவி தேஜா அவரோட தந்தை காலமாயிருக்காரு. தெலுங்கு சினிமால தனக்குன்னு இடத்த பிடிச்சு ரசிகர்களால பெருசா கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான நபர் தான் நடிகர் ரவி தேஜா. சொல்ல போனா இவருக்கு தெலுங்குல தனக்குன்னு ரசிக பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ரவி தேஜா படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்க சமயத்துல அவங்க வீட்ல அவங்க அப்பா கடந்த கொஞ்ச நாட்களாவே உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருந்திருக்காரு. இந்த நிலையில உடல்நலக்குறைவு காரணமா ரவி தேஜாவோட அப்பாவா இருக்கக்கூடிய பூபதிராஜு ராஜகோபால் அப்படிங்கிறவரு தன்னோட 90 வயசுல காலமாயிருக்காரு. அதுவும் வயது மூப்பு காரணமா காலமாயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ரவி தேஜாவோட இல்லத்துல தான் அவர் உயிர் பிரிஞ்சிருக்கு. இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான பிரபலங்களும் அவரோட நலம் விரும்பிகளும் ரவி தேஜாவோட அப்பா மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எக்கச்சக்கமான தெலுங்கு திரை பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் அவங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை அவங்களோட சோசியல் மீடியா மூலயமாவும் நேர்ல போயிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜிவி பிரகாஷ் படம் மூலயமா நடிகர் அப்பாஸ் மறுபடியும் சினிமால ரீஎன்ட்ரி கொடுக்க போறாராம். கதிர் இயக்கத்துல வெளியான காதல் தேசம் அப்படிங்கிற படம் மூலயமா அப்பாஸ் ஹீரோவா அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா விஐபி, பிரியா ஓ பிரியா, பூச்சூடவா, ஜாலி, ஆசை தம்பி, ஆனந்தம் இது மாதிரி பல படங்கள் நடிச்சு மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சினிமா விட்டு வெளியேறி நியூசிலாந்துல செட்டில் ஆயிட்டாரு. இப்ப ஜிவி பிரகாஷ்குமார் ஹீரோவா நடிக்கக்கூடிய படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல இவர் நடிக்க வர போறாராம். அது மூலயமா நடிப்புக்கு திரும்ப வர போறாரு. பியாண்ட் பிக்சர்ஸ் மூலயமா ஜெயவர்தன் தயாரிக்கக்கூடிய இந்த படத்தை ஜெய்காந்த் சுரேஷ் அப்படிங்கிறவரு இணை தயாரிப்பு செய்யறாரு. கௌரி பிரியா கதாநாயகா நடிக்கிறாங்க. ஜஸ்டின் பிரபாகரன் இந்த படத்துக்கு இசையமைக்க போறாரு. மதன் கிறிஸ்டோபர் ஒளிப்பதிவு செய்ய போறாராம். படம் பத்தி மரியா ராஜா இளைஞரன் அப்படிங்கிறவங்க பேசும்போது, இது நகைச்சுவை நிறமன ஒரு குடும்ப படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த படத்துக்கான ஷூட்டிங்க பொள்ளாச்சி நடத்தி வந்துட்டு இருக்கோம். ஜிவி பிரகாஷ் இதுவரைக்கும் பண்ணாத கதாபாத்திரத்துல இந்த படத்தை நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல அப்பாஸ் மறுபடியும் நடிச்சு சினிமால ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு. அப்பாஸ் என்ன கேரக்டர் நடிக்க போறா அப்படிங்கிறத இப்போதைக்கு சொல்ல முடியாது. அவருடைய கம்பேக் ஒரு சரியான கம்பேக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஒரு படம் முழுமையான பொழுதுபோக்கான திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அப்பாஸ் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாருன்னா அவர் என்ன மாதிரி கேரக்டர் எடுத்து நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.